ஹாக்கு அதை பற்றிலாம் யோசிக்க கூட டைம் இல்லை. சோறு கொண்ட இடமே சொர்க்கம்னு சொல்லி தின்னுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சீஸ் மொத்தமும் காலி ஆகுது. அப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்க ஹிம் அண்ட் ஹா 2 பேர் பயப்படுறாங்க. யாருடா நம்ம சீஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி விதியை நினச்சி பயப்படுறாங்க. கறி கூட தொடச்சலாம், ஆனால் விதியை துடைக்க முடியாதா ஹா அப்படின்னு சொல்லி ஹெம்மு சொல்கிறான். அதுக்கு ஹா சொல்கிறான், அந்த விதியை கூட மதியால ஜெயிக்கலாண்டா ஹெம்மு அப்படின்னு சொல்கிறான். ஹாங்கிறக்குள்ள மனுஷன் நமக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருந்து போனால் என்ன ஆகுமோ, இங்கே கிடைச்ச மாதிரி நல்லா சீஸ் வேற பக்கம் கிடைக்குமா, இதே அளவுக்கு சீஸ் வேற பக்கம் இருக்குமா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்காம அவனோட கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் விட்டு வெளியே வரான். சீஸை தேடுறான், அதாவது அவனோட வாய்ப்புகளை தேடுறான். இப்போ நம்ம ஹாக்கிட்ட இருந்து ஒரு லெசனை கற்றுக்கலாம். நார்மலாக போயிட்டு இருக்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா அதில் சிக்கிக்காம அதை நினச்சி பயப்படாமல் நம்ம அந்த மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும். புதிய வாய்ப்புகளை தேட எப்போதும் தயார் நிலையில் இருக்கணும். மாறும் சூழ்நிலைக்கு உடனே செயல்படவும் செய்யணும். ஒரு வழியாக ஹா அந்த சீஸை தேடி போகும்போது ஒரு இடத்துல ஒரு சீஸை பார்க்குறான். பட் அது முன்னே இருந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. சரி என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது இது பரவாயில்லன்னு நினச்சி அந்த சீஸை சாப்பிட்டுட்டே எகெயின் நல்ல சீஸை தேடி போகிறான். ஒரு வழியாக ஸ்டேஷன் என்கிற பாயிண்ட்ல ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரியை மீட் பண்ணுறான். அங்கே முன்னாடி இருந்ததை விடவும் இப்போ நிறைய டேஸ்டியான சீஸ் நிறைய இருக்குது. ஹாவும் அந்த என்கிற ஸ்டேஷனுக்கு போகிறான். அவனுக்கு தேவையான சீஸை சாப்பிட்றான். ஸ்னிஃப், ஸ்கரி, ஹா 3 பேருக்குமே இப்போ தெரியும் இந்த சீஸும் ஒரு நாள் காலி ஆகிடும்னு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போக எப்பவும் ரெடியாகவே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சீஸ்னு சொல்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை. இங்கே நீங்கள் எதையும் பார்த்து பயப்பட வேணாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போனால் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவாக வராது. நம்ம தான் அதை தேடி போகணும். ஐயோ நான் இந்த வேலையை தானே நம்பிட்டு இருந்தேன், நான் இந்த பிஸ்னஸை நம்பி தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாமல் இப்போ இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. அதனால் இது எப்படி சரி பண்ணலான்னு யோசிங்க. நம்ம ஹா மாடி அப்போது ஹிம் என்னன்னா அவன் செத்துட்டான்டா.